மாதிரி என்னையும் குடும்பத்துல நடத்தினேன். எனக்கு அந்த ஆள்கிட்ட இருக்க பிடிக்கல. சரி. அதுக்கடுத்து பாத்துக்க ஒரு பஸ் கண்டக்டரை கல்யாணம் பண்ணேன். ஆஹா, நல்ல சம்பளம் முடியாது. நல்ல சில்லற காசு. ராத்திரி சில்லற காசை கொண்டாந்து இந்த உண்டியல குமிச்சிடுறேன். ரொம்பிருமா அது? என்ன நம்பினாலும் சரி உடைச்சு எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. நல்லா கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன். சரி சரி, பாவி மனுஷன் நல்லா கஷ்டப்பட்டு காப்பாத்துறானே, இவனுக்கு உண்மையா இருக்கணும். ஆமாமா, கண்டறிட்டுல விசுவாசமா இருக்கணும். ஆமாமா, மனசாட்சி அப்படின்ட்டு புருஷனுக்கு சட்ட துணிமணி எல்லாம் துவச்சு கொடுத்து டூட்டிக்கு புறப்படும் போது படியில நின்று போயிட்டு வாங்க மாமா டாட்டான்றேன். பாசத்துல சொல்லிருக்க. படியில நிக்காத உள்ளவோ, படியில நிக்காத உள்ளவோ அப்படின்னு சொல்ற. பாப்பா எதுக்கு அது அப்படி சொல்றாரு? படியில நம்ம ஆளுக்கு கண்டக்டர் வேலை பாக்குறானா, நம்ம ஆளுக பஸ்ல ஏற போகும்போதே படி கம்பியை பிடிச்சுக்கிட்டே தொங்குறது. மூதேவி முண்டைய செத்து தொலைஞ்சி வருடா, உள்ள ஏறுங்கடான்னு சொன்னாலும் இதை பிடிச்சுக்கிட்டே தொங்குவாங்க. எதை? கம்பியத்தைய. அதே மாதிரி என்னையும் குடும்பத்தை நடத்தின அந்த ஆள்கிட்ட இருக்க எனக்கு பிடிக்கல, ஒத்து வரல. அதுக்கு அடுத்து ஒரு பஸ் டிரைவரை கல்யாணம் பண்ணேன். நல்லா ஓட்டுவாரு வண்டி, நல்லா ஓட்டுறாங்க, நல்ல பவர் ஸ்டேரிங் தானே. லெப்ட்ல வளைச்சு ரைட்ல வளைச்சு குடுக்குறான் பாரு புளிய மரத்துல. எப்படி இருக்கு? நல்லா ஓட்டுறேன். 15 நாளைக்கு பஸ்ல ஓடுவேன். 15 நாளைக்கு வீட்டுல இருப்பேன். 15 நாளைக்கு பஸ்ல ஓடும்போது பிரச்சனை இல்லை. 15 நாளைக்கு வீட்டுல இருக்கேன் பாரு.